அனைவருக்கும் வணக்கம். நான் உங்களுடைய ராஜா. அதாவது துரோகம் துரோகம் எல்லார் வாழ்க்கையிலும் அனுபவிச்சிருப்பீங்க. அது போல ரொம்ப எளிமையான ஒரு ஒரு எடுத்துக்காட்டு நான் சொல்றேன் உங்களுக்கு. அது என்னன்னா, இப்போ ஒரு ஹரிஷ்னு வச்சுக்கங்களேன். இப்ப ஹரிஷ் ஒரு நபர வந்து மாலதின்னு ஒரு பொண்ண லவ் பண்றான். சரிங்களா? இப்ப டேனின்னு ஒருத்தன் இருக்கான். ஸோ டேனி வந்து யாருன்னா, நம்ப ஹரிஷோட குளோஸ் ஃப்ரெண்ட். ஸோ இவன் என்ன பண்றான், தன்னுடைய காதலிட்ட மாதவிகிட்ட வந்து ரொம்ப நெருக்கமா பழகுறது, போறது. சப்போஸ் இவனால எங்கேயும் கூட்டி போக முடியலன்னா, உடனே ஃப்ரெண்ட் ஃபோன் பண்ணி, "மச்சான் டேனி, இந்த மாரி மாலதிய கொஞ்சம் அவங்க ஷாப்பிங் போறாங்களாம், கொஞ்சம் கூட்டிட்டு போயிட்டு வாயேன்." அப்படின்னு வந்து நண்பன் என்ன பண்றான், ரொம்ப முழு நம்பிக்கை வைக்கிறான். முழு நம்பிக்கை. அந்த நம்பிக்கை இவன் என்ன பண்றான் சொன்ன உடனே வந்து இவனுடைய ஹரிஷுடைய ஆள டேனி வந்து கூட்டு போறான். இந்த மாரி பல விஷயங்கள்ல வந்து இன்சிடென்ட் இந்த பல விஷயங்கள் சூழ்நிலை உருவாகுது. இவன் சொல்ற மாரிலாம் போயிட்டு வந்துட்டு இருக்கான். நம்பிக்கை. சரி தன்னுடைய ஆள தன்னுடைய நண்பன்கிட்ட மச்சான் இது மாரி கூட்டு போயிட்டு மச்சான் ஷாப்பிங் போணுன்றா. ஸோ அப்படி நான் நம்புறான். ட நம்ப அந்த ஃப்ரெண்ட நம்புறான். ஸோ இந்த சூழ்நிலைய உருவாக்கி விட்டுர்றான். ஸோ அவன் என்ன பண்றான், அந்த பொண்ணு பண்றா, அவன் மேல ஒரு ஒரு சின்ன ஒரு கிரஷ் கிரியேட் ஆகுது. ஸோ ஒரு நல்ல நண்பனா தான் பண்ணுவான். அவன் சொல்றான்னா தன்னோட நண்பனுடைய காதலி நம்பி அனுப்பிச்சிருக்கான். ஸோ அவளே நம்ம அப்ரோச் பண்ணா கூட நம்ம அவாய்ட் பண்ணணும் இல்லையா? ஸோ அவன் என்ன பண்றான், துரோகம் பண்றான். ஸோ அந்த ஒரு என்ன ஹார்மோன்ஸ் வேலை செய்து அந்த துரோகம் பண்றான். அந்த சூழ்நிலை உருவாக்கிறாங்க. ஏன்னா மனிதன் தானே, அந்த உணர்வுகளுக்கு யாரும் கட்டுப்படுத்த முடியாது. ஸோ உணர்வுகள மீறி ஒரு விஷயம் வந்து தடுக்கிறான்னா, அவன் மாரி நண்பன்லாம் கிடையாது. குடுத்து வச்சுக்கணும் நம்ம. ஸோ இந்த மாரி ஒரு விஷயம்ன்றது. இது இது ஒரு துரோகம். அடுத்தபடி பார்த்தீங்கன்னாக்கா, ஒரு கணவன் மனைவி. ஒரு கணவன் மனைவி இருக்காங்க. அந்த கணவன் மனைவிய ரொம்ப உண்மையா பழக நம்பிக்கை வச்சிருக்கிறா வச்சுக்கங்களேன். அவ என்ன பண்றா, தன்னுடைய லாங் ட்ரிப் போறா. அவங்க வந்து ஏதோ ஒர்க் பண்ற இடத்துல என் தம்பின்னு ரொம்ப நெருக்கமா பழகுறான். ஸோ அந்த தம்பி என்ன பண்றான், ஒரு கால சூழ்நிலையில அவர் வீட்ல தங்குற மாரி ஆயிடுது. ஸோ என்ன பண்றான், நம்பி தங்க வைக்கிறாரு யாரு? அவருடைய ஹஸ்பண்ட். ஸோ இவன் என்ன பண்றா, அவன தம்பின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துட்டு, ஸோ அவங்க ஹஸ்பண்ட் ஆஃபீஸ் போற நேரத்துல வந்து என்ன பண்றது, அவங்க கூட ஒரு ரிலேஷன்ஷிப், ஒரு தவறான ஒரு ஒரு ரிலேஷன்ஷிப்குள்ள ஈடுபடுறாங்க. ஸோ தன்னுடைய கணவன் நம்பி இருக்கிறாரு. இந்த ஒய்ஃப் வந்து இந்த மாரி சூழ்நிலைய கிரியேட் பண்றா. ஸோ துரோகம். துரோகம். அதே போல பார்த்தீங்கன்னாக்கா, ஒரு மிகப்பெரிய ஒரு ஒரு தொழிலதிபர் இருக்கிறார்னு வச்சுக்கங்களேன். அந்த தொழிலதிபர் என்ன பண்றாரு, அவருக்கு எதிரிகள் அதிகமா இருப்பாங்க. ஸோ அந்த எதிரிகள் அதிகமா இருக்கும்போது, என்ன ஆகுது, இந்த மாரி அவன வந்து எப்படியோ போட்டு தள்ளணும்னு பிளான் பண்றாங்க. அப்ப வந்து அந்த தொழிலதிபர் இருக்காரு இல்லையா, அவர் கூட இருக்கிற டிரைவர்லேருந்து அவர சுத்தி சுற்றி உள்ளவங்க எல்லார்கிட்டயுமே வந்து வறுமை காரணமா வேலை பார்த்துட்டு இருப்பாங்க. ஆனா அத சரியா பயன்படுத்திட்டு இவன் என்ன பண்ணுவானுங்க, அவங்கள வந்து பணம் குடுத்து அவருடைய எங்க போறாரு, எங்க வராரு